சொல்லுங்க. இப்ப ரெண்டாவது, முதல்ல ஆண்டவர் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே அதை செய்கிறார். இரண்டாவது, தீமோத்தேயிலிருந்து சொன்னேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறதுனால இந்த துன்பங்கள் வரும். அப்ப அதை குறித்து நாம் சந்தோஷப்படும். தேவ பக்தியா நடக்க நினைக்கிறதுனாலதான் இந்த துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. மூன்றாவது, நாம் அவருடைய சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம், அவருடைய குமாரராய் இருக்கிறோம். குமாரர் என்று சொல்லுகிற நாம், சுதந்திரவாளி என்று சொல்லுகிற நாம் அவருடைய ஆசீர்வாதங்களிலே மட்டும் பங்குடையவர்களாய் அல்ல, அவருடைய பாடுகளிலும் நமக்கு பங்கு இருக்கிறது என்று சொன்னேன். நான்காவது, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் உலகத்தில் இருக்கிறோம். அப்ப அவர் உலகத்தில் அற்புதங்களை செய்து திரிந்தார், நம்மளும் அப்படி செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அதிசயங்களை செய்தார், நம்மளையும் செய்வதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவர் பாடுபட்டார், நாமும் பாடுபடுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஏதோ சுயநலத்துக்காக செய்யறதில்லை. நான் பாடுபட்டேன்ல அதனால நீயும் பாடுபடு அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. அவர் பாடுபட்டதுனாலே இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அதனால நம்மளும் பாடுபட்டோம்னா அவரோடு கூட உட்காரலாமே என்கிற அந்த நல்ல எண்ணத்திலே ஆண்டவர் நமக்கும் இந்த பாடுகளிலே பங்கை கொடுத்திருக்கிறார். அடுத்து, விசுவாசத்தை சோதிக்கும்படியா அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அப்ப தங்கத்தை காட்டிலும் பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றுதான் நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். ஏன்னா பரீட்சைன்னு வந்தாதான் பாஸ் பண்ண முடியும், அடுத்த நிலைக்கு போக முடியும். பரீட்சையே வைக்கிறேன்னா அதே வகுப்புலயே எத்தனை நாளானாலும் உட்கார்ந்துருக்க வேண்டியது. அதனால நம்முடைய விசுவாசத்தை சோதித்து நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக நித்திய கன மகிமையை நமக்கு தரும்படியாக இந்த காலத்துல கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கும்படி அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுகிற லேசான உபத்திரவத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார். ஏன்னா நித்திய காலமா கன மகிமை, நித்திய மகிமையை அடையும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி பாட அனுபவிக்கணும்னு சொன்னேன். தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கணும், நன்மை செய்து பாட அனுபவிக்கணும். நம்மளே போய் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அதனால பாடு வந்ததுன்னு ஆண்டவர் கொடுத்த பாடுன்னு சொல்லி நம்மளே ஏமாத்தி கூடாது. நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பாட அனுபவிக்க வேண்டும். நம்முடைய சுய சித்தத்தின்படி ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டு அதனால வர காரியத்தை ஆண்டவர் அனுமதித்த பாடுன்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பாட அனுபவிக்க வேண்டும் சொன்னேன். அதுக்கு அடுத்து இங்கே சொல்லப்பட்ட காரியங்களில 3 காரியங்களை நேற்றைய தினத்திலும் இன்று காலையிலும் பார்த்தோம். எதை பற்றி எல்லாம் பார்த்தோம்? உபத்திரவத்தை பற்றி பார்த்தோம், வியாகுலத்தை பற்றி பார்த்தோம், துன்பத்தை பற்றி பார்த்தோம். ஒன்று போலவே இந்த வார்த்தைகள் காணப்பட்டாலும் இந்த வார்த்தைகளுடைய வித்தியாசத்தை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது உபத்திரவத்தை பற்றி பார்க்கும்போது, ஏன் உபத்திரவம் ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னா எங்க நம்ம ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்ட உபத்திரவத்தின் குகையிலே தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால அந்த உபத்திரவம் நமக்கு ஆசீர்வாதம்னு சொன்னோம். ஆசீர்வாதம்னா என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நேற்று கற்றுக்கொண்டீங்க ஆண்டவர் அனுமதிக்கு உபத்திரவம் என்னதான்? ஆசீர்வாதம் தான். ஏன் ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறாரு நேற்று சொன்னேன். எல்லாம் 3 காரியங்களை சங்கீதம் 119 சொன்னேன். ஒன்று, உபத்திரவப்படுவதற்கு முன்பாக நான் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ வசனத்தை காத்து நடக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். அப்போ வழிதப்பி நடக்கிற நம்மை திரும்ப வழிக்கு கொண்டு வரும்படி ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். இரண்டாவது, அவருடைய பிரமாணங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை உபத்திரவங்களை நடத்துகிறார். ஏன்னா சாதாரணமா நம்ம வசனங்களை கேட்கும் போதோ இப்படிதான் தூங்கி விடுவோம், வசனம் உள்ளேயே போகாது. அதனாலதான் ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். அப்பனாவது என் வசனத்தை கத்துக்கோ, அப்பனாவது என் வேதத்தை கத்துக்கோ, அப்பனாவது என் வசனம் இருதயத்துல போட்டுன்னு அந்த நல்ல எண்ணத்தோட ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார்.
ஆனா அப்போ நம்ம அநேகம் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றது. பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். மூன்றாவது, அவருடைய உண்மையின்படி நம்மை உபத்திரவப்படுத்துகிறார். அவர் நீதியுள்ள தெய்வம். ஆண்டவர் நம்மை மன்னித்தாலும் வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்க்கிறோம், நாம் செய்த பாவத்தின் பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நிற்கும் போது குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதுனாலே அவருடைய உண்மையின்படி இந்த உலகத்திலே நமக்கு அந்த உபத்திரவங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதற்கு உதாரணமாக தாவீதை குறித்து சொன்னேன். தாவீது பாவம் செய்தான், ஆண்டவர் அவனை மன்னித்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பிறக்கிற முதல் பிள்ளை மரிக்கும்னு சொன்னார். அது மரிப்பு. ஆமே. அடுத்தது, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னேன். கர்ப்பம் பழையத்துக்கு எவ்வளவு வழி இருக்கு? ஆமா, இதனால ஞாபகம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது தெரிஞ்சதோ இல்லையோ, கருப்பம்பாளையத்துக்கு 5 வழி இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சது. ஸ்தோத்திரம். கருப்பம்பாளையத்துக்கு 5 வழி இருக்கு, ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழிதான். இந்த வழி என்ன? என்ன வழி? அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை இருக்கு. என்ன வழி? அப்போஸ்தலர் 16:22. அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவராஜ்யத்திலே பிரவேசம். கொஞ்சம் உபத்திரம் அல்ல, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவராஜ்யம். அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதனால ஆண்டவர் அந்த வழியிலே நம்மை நடத்துகிறார். வேற வழியில நடத்தினா வேற எங்கேயோ போயிடுவோம், கெட்டு போயிடுவோம். அதனால உபத்திரவங்களின் வழியாக நம்ம நடத்தி எங்க கொண்டு போகணும்னு ஆசைப்படுற? தேவராஜ்யத்துக்கு, பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறார். அடுத்து, மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியா. நமக்கு வழி என்னன்னு தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு வழின்னு வரும்போது நமக்கு தெரியும். நம்மள மாதிரி தானே அவங்களும் கஷ்டப்படுவாங்க, நம்மள மாதிரி தானே அவங்களும் வேதனைப்படுவாங்க. அதனால ஆண்டவர் ஒரு சில வேளைகளிலே நமக்கு உபத்திரவங்களை தருகிறார். ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் நான் சொன்னது போல சுயநலமா நம்ம மட்டும் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு செத்து போறதுக்கு அல்ல. நம்ம யாரா இருந்தாலும் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக நம்முடைய உபத்திரவம் அவருடைய ரட்சிப்புக்கும் ஆறுதலுக்கும் ஏதுவா இருக்கும்படியாக உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அடுத்து கடைசியா, நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இது ஏதோ வாய்ப்பு இல்லை, நீங்க உபத்திரவம் பட்டா படலாம், படாட்டி போகலாம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சாய்ஸ் கொடுக்கல. நீ ஏற்றுக்கொண்டு வந்துட்டேன்னா உபத்திரவங்களை சகிக்கிறதற்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது நமக்கு நல்லது. இந்த உபத்திரவங்கள் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க கூடாது அப்படின்னு சொன்னா 2 காரியம் பண்ணணும்னு சொன்னேன். என்னென்ன பண்ணணும்னு சொன்னேன்? உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்ட வேண்டும். தாழ்ந்து போய் ஐயோ எனக்கு இந்த உபத்திரவம் இருக்குன்னு சொல்றதை விட மேன்மை பாராட்டீர்களானால் கர்த்தர் சந்தோஷப்படுவார். இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்தோடு தந்திருக்கிறார், ஏதோ என்ன கற்றுக் கொடுக்கணும்னு ஆண்டவர் தந்திருக்கார். அதனால இந்த உபத்திரவத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டு. 2வது, பரிபூரண சந்தோஷம். உபத்திரவப்படும் போது பரிபூரண சந்தோஷப்படுவேன்னு பவுல் சொல்றாரு. இப்ப நம்மளும் உபத்திரவப்படும் போது சோர்ந்து போய் இருக்காம எப்படி இருக்கணும்? பரிபூரண சந்தோஷத்தோட இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன பயம்? ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யோவான் 16:33 என்ன சொன்னார்? உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்கிறேன். உபத்திரவங்கள் மத்தியிலே ஜெயம் கொண்ட ஆண்டவராய் அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்வார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல வாசம் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காராம்? ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அது உபத்திரவப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஹல்லேலூயா.
சுகபோகமாய் ஜீவிப்பேன்னு சொல்றவங்களுக்கு அந்த ஜீவ கிரீடம் கிடைக்காது. உபத்திரவப்படுவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு காலையில வியாகுலத்தை குறித்தும் துன்பத்தை குறித்தும் உங்களோடு பேசினேன். வியாகுலப்பட்ட ஒரு சிலரை குறித்து வேதத்திலிருந்து காண்பித்தேன். யோசேப்பை உங்களுக்கு காண்பித்தேன், யாக்கோபை உங்களுக்கு காண்பித்தேன். எந்த சூழ்நிலையிலே அவர்கள் வியாகுலப்பட்டார்கள் என்று உங்களுக்கு காண்பித்தேன். இயேசு எப்படி வியாகுலப்பட்டார் என்று உங்களுக்கு காண்பித்தேன். வியாகுலப்படுகிற அந்த நேரத்திலே இயேசு என்ன செய்தார்? அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. அப்போ வியாகுலம் வரும்போது அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிந்து போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதிக ஊக்கத்தோட அப்பதான் ஜெபம். நாம் அப்படி ஜெபிப்போமானால் எந்த வியாகுலம் வந்தாலும் அது நம்மை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்காது. துன்பத்தை குறித்து சொன்னேன். 3 காரியங்களினால நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வரும்னு சொன்னேன். என்னென்ன? நீதி நிமித்தம் துன்பம் வரலாம், மத்தேயு 5:10. சுவிசேஷத்து நிமித்தம் துன்பம் வரலாம், 2 தீமோத்தேயு 2:9. கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவபக்தியா நடக்க நினைக்கிறதுனாலேயே துன்பம். ஆனா என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். ஆமென். இன்னொரு வசனமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். என்ன சொன்னார்? துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக மகிழ்ச்சியான காலங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அது இந்த உலகத்திலே இருக்கலாம், இல்ல அந்த உலகத்துல இருக்கலாம். ஆனா சரியாக ஆண்டவர் மகிழ்ச்சியான காலங்களை நமக்கு தருவார். இந்த நாளிலும் பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் நேரத்துக்கு தகுந்தாற போல நம்ம பார்ப்போம். நிறைய காரியங்களை குறித்து பேச வேண்டியிருக்கு. உபத்திரவம், வியாகுலம், துன்பம், அடுத்து பசி. லூக்கா 6:21. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். அதிலேயே ஆண்டவர் சொல்லிட்டார். என்னது? நீங்கள் பசியா இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இன்னும் 4 காரியத்தை இன்னைக்கு உங்களோட சொல்ல போறேன். வாயால கெட்டவன் நிறைய பேர் இருக்கும் பைபிள்ல. சாதாரணமாய் தோன்றலாம், ஆனா ரொம்ப முக்கியமான காரியம். பசியின் நேரத்துல நாம் என்ன செய்கிறோம்? இதற்கு இருக்கிற வல்லமை எதுக்குமே இல்லை. அதனாலதான் அந்த காலத்துல பசி வந்தா 10 பறக்கும். என்னெல்லாம் நல்ல குணம் இருக்கோ அதெல்லாம் பசி வந்ததுன்னா பறந்து போயிடும். முதல்ல வாசிங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதாக விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். முதல்ல பாவம் உள்ள வர்றதுக்கு காரணமா இருந்ததே எதுதான்? சாப்பாடு தான், புசிப்பு தான். ஆண்டவர் வேண்டாம் மற்ற எல்லா மரத்துலயும் சாப்பிடுறான்னு சொன்னார். ஆனா இவனுக்கு அந்த படத்தை பார்த்தாதான் ஆசையா இருக்கு. ஏவாளுக்கு எப்படி இருந்துதான்? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதா இருக்கு, பார்வைக்கு சுத்தமா இருக்கு. எப்படியாவது இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இதை விட நல்ல கனியெல்லாம் சுத்தி வச்சிருக்காரு. அத்தனையும் கொடுத்தவருக்கு இதையும் ஒரு நாள் தருவாருங்கிற அந்த விசுவாசம் எங்களுக்கு இல்லை. பிசாசு வந்து சொன்ன உடனே இதையெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா என்ன? அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம் தான். அதுக்கப்புறம் இன்னொன்னு எழுதியிருக்கு, பார்வைக்கு நல்லது,
புத்தியை தெளிவிக்கிறதற்கு நல்ல நோக்கம் தான். என்ன சொன்னா, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா புத்தி தெளியும், நீங்க யாரை போல ஆகலாம், ஆண்டவரை போல ஆகலாம். நல்ல விஷயம் தானே. நம்மள ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்காரு? நம்மள ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்காரு? அவரை போல நம்மை மாற்றுவது. கடைசி எக்காலம் நுழைக்கும் போது அவரை போல நம் மறுரூபமாகும். பவுல் சொல்றாரு, நம்ம எப்படி இருப்போம்னு எனக்கு தெரியல, ஆனா அவரை போல இருப்போம் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்றாரு. அவரை போல மாறுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளே அழைச்சிருக்காரு. அதனால நோக்கம் நல்ல நோக்கம் தான், அவரை போல மாறணும் அப்படின்னு. ஆனா அவரை கீழ்ப்படியாம அவரை போல மாறணும்னு நினைச்சோம்னா அது நடக்காது. நேற்று சொன்ன மாதிரி பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, ஷார்ட்கட்டு இல்லை. முதல் பாவம் உள்ள வந்ததே சாப்பாட்டுனாலதான். ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்னு பார்த்து அதை எடுத்து வாயில வச்சதுனால உலகம் முழுசா வேணாம் வந்துருச்சு. பாவம் உள்ளே வந்து விட்டது. என்ன ஆச்சு? 8வது வசனத்தை வாசிங்க. தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, தேவன் சொல்லாத காரியங்களை அந்த நேரத்துல நாம் செய்யும் போது அது நம்மை தேவ சந்நிதியிலிருந்து விலக்கி விடும். பசி நேரத்துல பசிச்சாலும் பரவாயில்லன்னு புலி பசிச்சாலும் என்ன திங்காதான்? உள்ள திங்காது. விசுவாசிகளாகிய நாம் பசித்தாலும் பாவத்திற்கு உடன்படக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. நாம் யூத ராஜ சிங்கத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள். சிங்கம் எங்கேயாவது புல்லு திங்குமா? சொல்லுங்க. அவரை பின்பற்றுகிற நம்ம போய் இப்படி கேவலமான புல்ல எங்கேயாவது போய் தேடி போய் சாப்பிடலாமா பறிச்சதுன்னா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவிடாது. இப்படி பசி இருந்ததுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கட்டாயமா உபவாசம் போட்டிருக்காருன்னு நினைச்சோம். நம்மளாதான் உபவாசம் போட மாட்டோம். ஆண்டவரானாலும் உபவாசம் போட வைக்கிறாருன்னு நினைச்சு சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிறோம். தேவையில்லாத எங்கேயாவது போய் கையை வச்சோம்னா, ஒரே ஒரு மனுஷி ஒரே ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டதுனால உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளாய் தள்ளப்பட்டு விட்டது. நமக்கு தெரியாத அதனுடைய விளைவு. நமக்கு பின்னால் வருகிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அந்த விளைவு தெரியும். பசிக்கிற நேரங்களிலே தேவனை நோக்கிதான் நம்முடைய விண்ணப்பம் இருக்கணும். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தொடுவோமானால் நிச்சயமாய் அது தேவ சந்நிதியை விட்டு நம்மை விலக்கிவிடும். முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு நெருக்கமா இருந்தவர்கள், டைரக்ட் தொடர்புல இருந்தவர்கள். நான் நேற்றே சொன்னது போல அவங்க 2 பேருக்கு நடுவுல வேற யாரும் இல்லை. இப்ப நாங்கள் தேவன் சொல்லுகிறதை உங்களுக்கு நடுவில் நின்று சொல்றோம், நீங்க ஜெபம் பண்ண வரீங்க, நாங்க ஜெபம் பண்றோம். அப்படி உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவா நிக்கிறதுக்கு எந்த ஆசாரியனும் அந்த நாட்களிலே இல்லை. டைரக்ட் ஆண்டவரோடு தொடர்புடையவர்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுகிறவர்கள். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால தேவ சந்நிதிக்கு அவர்கள் விலக்கப்பட்டு விட்டார். 2வது எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 12:16. ஒருவனும் ஒருவேளை போதனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஒரு வேளை சாப்பாட்டுக்காக என்ன பண்ணிட்டான் ஏசா? தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து விட்டான்.
கொஞ்சம் கூழுக்கு ஆசைப்பட்டு என்ன விட்டுட்டான்? சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா இழந்து விட்டான். வேதம் சொல்லுகிறது அவனை சீர்கட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை சாப்பாட்டுக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவனை சீர்கட்டவன் என்று வேதம் எச்சரிக்கிறது. நம்ம அப்படி இராதபடிக்கு என்ன எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரணமா அல்ல, வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சாப்பாட்டுக்காக ஒருவேளை போதனத்துக்காக தேவ ஆசீர்வாதத்தை நம்ம என்னைக்கு இழந்து போகக்கூடாது. சாப்பாடு இல்லைனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு வீட்டுல இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பிரியமில்லாத இடத்துக்கு போய் பிரியமில்லாத வாங்கி சாப்பிட்டோம்னா நம்மளே எப்படி ஆயிடுவோம்? ஏசாவை போல சீர்கெட்டு போய் விடுவோம். இதுக்கு மேல ஒருவேளை பைபிள் வெர்ஷன் 2 அப்படின்னு வந்ததுன்னா நம்ம பேரையும் அதில் ஆண்டு எழுதி வைப்பார். ஒருவேளை போதனத்துக்காக நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை விற்று போட்ட சீர்கெட்டவனாகிய விஜய வெங்கட்ராமன் அப்படின்னு எழுதிடுவோம். ஆமென். புரியுதா இல்லையா உங்களுக்கு? தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நம்ம ஏழ்மையா இருந்தாலும் தாழ்மையில இருந்தாலும் அவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு முதல்ல. அப்புறம் விலையேற பெற்ற விசுவாசம் எல்லாம் நம்முடைய இருதயத்துல பொக்கிஷங்களா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. வசனங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. நான் வரப்போறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பையும் இந்த விசுவாசத்தையும் இந்த வெளிப்படுத்தலையும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக இழந்துட்டோம்னா நம்மை விட அதுக்கு வார்த்தையே என்ன சொல்றது? நீங்களே ஏதாவது ஃபீல் பண்ணிக்கோங்க. இந்த டேஷ்ல எல்லாரும் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன ஏசாவை போல நாம் சீர்கெட்டவர்களாய் மாறிவிடக் கூடாது. மூன்றாவது, எண்ணாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுக்குள் இருந்த பல சாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புத்திக கொடுப்பவர் யார்? நாம் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. ஹல்லேலூயா. எதுக்கு அழுகிறான்? வெங்காயத்துக்காக அழுகிறான். அறிவு கெட்டவன். வெங்காயத்துக்காக அழுகிறான், வெள்ளை பூண்டுக்காக அழுகிறான். ஆண்டவர் செங்கடலையே 2ஆ பிரிச்சு கூட்டிட்டு வந்தார். அதெல்லாம் என்னுடைய இருதயத்துல இல்லை, நினைவிலேயே இல்லை. எதுக்கு அழுகிறான்? அங்க இருக்கும்போது வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் போட்டு கீரையெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்களே, கிரயமில்லாம சந்தோஷமா சாப்பிட்டோமே, இப்ப மண்ணா மட்டும்தான் கிடைக்குது. டெய்லி அதையே எப்படி சாப்பிடுறது? முறுமுறுக்கிறான். ஆண்டவர் இடத்திலிருந்து ஸ்பெஷலா வானத்திலிருந்து வருது மண்ணா. அதை எல்லா நாளும் சாப்பிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஆசீர்வாதமானது. அது இவனுக்கு பெருசா தெரியல. ஆண்டவர் அதற்கு முன்பா எகிப்தியர் கையில எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்னு இவனுக்கு அந்த புத்தியும் இல்லை. ஐயோ, நம்ம இருக்கும்போது அங்க அடிமையா இருந்தோமே, நம்மள அவ்வளவு அடிச்சு வேலை வாங்கினானே, ஒரு நாளைக்கு இவ்வளவு செங்கல் செய்யலைன்னா உன்னை அடிப்பேன்னு சொல்லி அடிச்சானே, அவனோட பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு நம்மள போய் இப்படி வேலை வாங்கினானே, கொடுமைப்படுத்தினானே, எத்தனை பேர் செத்து இருக்காங்க நம்முடைய ஜனங்கள் அடிமையா இருக்கும்போது. அதெல்லாம் அவனுக்கு நினைப்பு இல்லை. எதுக்கு அழுகிறான்? வெங்காயத்துக்காக அழுகிறான், வெள்ளை பூண்டுக்காக அழுகிறான், கீரைக்காக அழுகிறான். எதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட அழுகிறான்? சந்தோஷமா ஆண்டவரே எனக்கு வேற ஏதாவது சாணும்னா ஆண்டவர் தந்திருப்பார், சாப்பிடுன்னு கொடுத்திருப்பார். ஏன்னா ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துவதே விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொல்லியிருக்காரு. இவன் என்ன பண்றான்? அதுக்காக அழுகிறான். ஆண்டவர் பாலும் தேனும் ஆறா ஓடுற கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறார்.
இவனுக்கு பாலும் தேனும் நன்மையான காரியங்கள் வேண்டாம், கீரையும் வெங்காயமும் வெள்ளை பூண்டு தான் வேணும். நம்ம புத்தி எங்க போகும்? என்ன ஆச்சு? இறைச்சி சாப்பிடும். எத்தனை நாள் தான் வெஜிடேரியனே சாப்பிடும்? முதல் நான் வெஜிடேரியன் இருந்தா நல்லா இருக்கு. இறைச்சி வேணும். என்ன ஆச்சு? ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. 31வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அழித்துக் கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. எப்படி? இந்த பக்கம் ஒரு நாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நாள் நீங்க நடந்து போனீங்கன்னா எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன இருந்தது? காடை இருந்தது. இந்த பக்கம் ஒரு நாள் நடந்து போனா எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரத்துக்கு காடை இருந்தது. தரையில மட்டும் இல்ல, எவ்வளவு தூரத்துக்கு இருந்தது? அவ்வளவு காடை அடிச்சிட்டாரு. இந்த சாப்பிடுறா அப்படின்னு. அப்பனாலும் இவருக்கு மனசுல ஏதாவது வந்து ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம், கேட்டோம்னா கொடுத்துட்டு எங்களை மன்னிச்சிருன்னு ஏதாவது கேட்டானா? இல்ல. அது வந்தவங்க என்ன பண்ணா? அடுத்த வருஷம் பகல் முழுவதும் மறுநாள் முழுவதும் கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்கு ஆக குவித்து வைத்தார்கள். என்ன பண்றான்? கற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. காலையில கொஞ்சம் சாப்பிடலாம், மத்தியானம் கொஞ்சம் சாப்பிடலாம், நைட்டு கொஞ்சம் சாப்பிடலாம். ஏன்னா இவங்களை தவிர அந்த இடத்துல வேற யாரும் இல்லை. இவங்களுக்காக தான் ஆண்டவர் காடைகளை கொண்டு வந்தார். அப்பனாவது சாப்பிட்டு கொஞ்சம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கலாம். ஆண்டவரே நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏதோ கேட்டோம், இச்சிட்டு தான் கேட்டோம், நீங்க அதையும் கொடுத்துட்டீங்க, கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லியிருந்தா கூட ஆண்டவர் விட்டுருப்பாரு. காடையை பார்த்தோன்னே காடை மறந்துட்டோம். காடை தான் இவனுக்கு முன்னாடி நிக்குது. பகல் முழுசு சாப்பிடுறான், முழுவதும் சாப்பிடுறான், மறுநாள் காலை முழுவதும் சாப்பிடுறான். அப்படி சாப்பிட்டு பல்லுக்கு நடுவுல காடை இருக்கும் போது என்ன வந்துதான்? கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். காடை பள்ளியில இருக்கும் போதே வாதை ஆண்டவர் தந்து விட்டார். சாப்பாட்டுனாலதான் பிரச்சனை. எத்தனை பேர் செத்தாங்க? சித்த ஜனங்கள் அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டார்கள். காடையோட சேர்ந்து அவனும் செத்த காடையாய் அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டான். ஏன்? சாப்பாட்டுக்கு இச்சை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இருக்கு. பசி வந்ததுன்னா ஆண்டவராவது, வேதமாவது, பிரசங்கமாவது எதுவும் வேண்டாம், சாப்பாடு போதும். அப்படி இருப்போமானால் தேவனுடைய வாதை நமக்கு வரும். பெருந்தீனிக்காரனாய் இருக்கக்கூடாதுன்னு வேதம் நம்ம எச்சரிக்கை. ஆண்டவர் கொடுக்கிற கஞ்சியோ கூழோ அது நமக்கு நல்லது, அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை விட்டுட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சு எனக்கு நான் வெஜிடேரியன் வேணும், 8 விதமா சாப்பாடு வேணும்னு ஆண்டவருக்கு பிரியமில்லாம எதையாவது கேட்டோம்னா ஆண்டவர் தருவார், கூடவே இன்னொன்னே அனுப்பிடுவார். எது வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்க. ஆமென். 4வதாக யோசுவா 9வது அதிகாரம் 3வது வசனம். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரட்டுப்பைகளையும் பீரலும் பொத்தலமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதையின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சிகளை தங்கள் கால்களில் போட்டு
பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. சரி, கிபியோனியரையும் அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கானானிலே குடியிருந்த 7 ஜாதிகளையும் அழித்து அதை இஸ்ரவேலுக்கு தர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனா இவங்க மற்ற ஜனங்களுக்கு செய்ததெல்லாம் பார்த்துட்டு இப்ப கிபியோனியர் வரான், ஒரு தந்திரம் பண்ணி கொண்டு வருகிறான். தானாதிபதிகளைப் போல சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பழைய செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அவன் கொண்டு வந்த அப்பம் எப்படி இருந்துதான்? உலர்ந்ததும் பூசணம் பிடிச்ச அப்பத்தை கொண்டு வரான். வாசியங்கள் 14வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவன் கொண்டு வந்த பூசணம் பிடிச்ச அப்பத்திலும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுறான். நல்ல அப்பம் அல்ல, அவனே உலர்ந்ததும் பூசணம் பிடிச்சதுமான அப்பத்தை தான் கொண்டு வரான். அப்பவும் ஆசை தீரல, அங்கிருந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிடுறான். என்ன நடந்தது? உடனே ஒண்ணும் நடக்கல. வாங்கி தின்னதுனால வேற வழி இல்லைன்னு யோசுவா ஒரு உடன்படிக்கையை பண்ணிட்டான். ஒண்ணும் நடக்கல, சந்தோஷமா இருந்தாங்க. இது எங்க எஃபெக்ட் ஆச்சுன்னா, வாசிங்க 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. ஏன்? அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். ஏன் ஆண்டவரே இந்த பஞ்சம் வருது? 3 வருஷம் ஏன் பஞ்சம் வரணும்? ஆண்டவர் என்ன சொல்றார்? கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரானவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று. கொஞ்சம் பூசணம் பிடிச்ச அப்பத்தை வாங்கி சாப்பிட்டதுனால வந்த பெண அப்ப நடக்கல, அப்ப தெரியல. யோசுவாவுடைய காலம் முடிந்து விட்டது, நியாயாதிபதியுடைய காலம் முடிந்து விட்டது. கடைசி நியாயாதிபதி ஆகிய யாரு? கடைசி நியாயாதிபதி யாரு? சாமுவேலுடைய காலம் முடிந்து விட்டது. முதல் ராஜாவாகிய சவுலின் காலம் முடிந்து விட்டது. இத்தனை வருஷம் கழிச்சு தாவீது வந்து சிங்காசனத்துல உட்கார்றாரு. அப்போ இந்த பூசணம் பிடிச்ச அப்பத்தினால அங்க வருது எஃபெக்ட். 3 வருடம் பஞ்சம் வந்தது, கொஞ்சம் பூசணம் பிடிச்ச அப்பத்தை சாப்பிட்டதுனால. தாவீது கேட்கிறான், ஆண்டவரே ஏன் பூசணம் பிடிச்ச அப்பம் தின்ன இல்ல? ஆமா. அப்ப உடன்படிக்கை பண்ணல கிபியோனியரோட? ஆமா பண்ணேன். ஏன் அந்த உடன்படிக்கை மீறி சவுல் போய் அவங்கள கொன்னா? அதனாலதான் இந்த பஞ்சம் வருது. என்ன ஆச்சு? அதனால இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். 9ஆம் வசனம் வரைக்கும். 6வது வசனம். அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட சவுலின் சந்ததியிலிருந்து 7 பேரை கர்த்தருக்கு முன்பாக தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி அதை பண்ணாலும் இந்த பஞ்சம் தீரும். எவ்வளவு பெரிய விளைவை ஒரு சின்ன காரியம் செய்து விட்டது. கொஞ்சம் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டதுனால உடனே அந்த எஃபெக்ட் வரல. எத்தனையோ வருடங்கள் தலைமுறைகள் கடந்து இன்னொரு இடத்துல போய் அந்த எஃபெக்ட் பண்ணு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா இயேசு இடத்திலும் அப்படி ஒருத்தன் வந்தான். எங்க வந்தான்? மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் 2வது வசனம் செய்யும். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அல்லேலூயா,
அவனுக்கு தெரியும் எந்த நேரத்துல போனா அவனை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிச்சிடலான்னு அவனுக்கு தெரியும். அதனால எப்ப போறான்? பசி உண்டான போது. இயேசுவுக்கு பசி உண்டான போது அப்பொழுது, இந்த வசனத்தை சேர்த்து வாசித்தீங்கன்னா அழகா இருக்கும். அவருக்கு பசி உண்டாயிற்று, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். எந்த தப்பும் இல்லை. அவருக்கு வல்லமை இருந்தது, ஆண்டவர் வரங்களை கொடுத்திருந்தார், உபவாசித்து ஆண்டவரிடத்துல இன்னும் நெருங்கி இருந்தார். அவருக்கு பசிக்குது, தாராளமா கல்லுகளை அப்பமா மாற்றி அவர் சாப்பிட்டுருக்கலாம். ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தார்னா ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே இயேசு தோற்று போயிருப்பார். பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம்னு பிற்காலத்தில் அவர் சொல்ல முடியாமல் போயிருக்கும். ஏன்னா பிசாசு அப்படி சொல்லும் போது வந்து சொல்லியிருப்பான், கதை விடாத, உனக்கு பசியா இருந்தப்போ கல்ல அப்பமா மாட்டி சாப்பிட்டே இல்லை யாருக்கும் தெரியாம கேட்டிருப்பானா மாட்டாங்க. ஆண்டவர் தெளிவாய் பதில் சொன்னார். என்ன சொன்னார்? அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு பசியா தான் இருக்குது, ஆனா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவருடைய வார்த்தை எனக்கு அப்பமா இருக்கும், அவருடைய வார்த்தை எனக்கு மண்ணாவா இருக்கும், அவருடைய வார்த்தை என்னை தேற்றும், அவருடைய வார்த்தை எனக்கு பலன் கொடுக்கும். அதனால இந்த கல்ல என்னுடைய சுயநலத்திற்காக நான் தேவனுடைய வரங்களை பயன்படுத்த மாட்டேன் என்று இயேசு உறுதியாயிருந்தார். ஆதாமை போல ஏமாறவில்லை, மனைவி கொடுக்கிறான்னு வாங்கி சாப்பிடல. இஸ்ரேல் ஜனங்களை போல காடை வேணும்னு அவர் இச்சிக்கல. 40 நாள் உபவாசம் இருந்துட்டு ஆண்டவர் அதனால எனக்கு நிறைய நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் கொடுன்னு ஆண்டவர் கேட்கல. அல்லேலூயா. யோசுவாவின் காலத்துல இஸ்ரேல் ஜனங்க செய்வது போல எவனாவது எங்கேயாவது பூசணை முடிச்சு அப்பத்தை கொண்டு போனா கொஞ்சம் கொடுன்னு ஆண்டவர் வாங்கி சாப்பிடல. ஏசாவை போல இந்த கேவலமான சாப்பாட்டுக்காக பிதாவினுடைய ஆசீர்வாதத்தை, பிதாவுடைய சித்தத்தை அவர் இழந்து விடவில்லை. அவர் சொன்னார், பசித்தாலும் பரவாயில்லை, மனுஷன் அப்பத்தினாலே மட்டும் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கும். இயேசு அப்படி சொன்னதுனாலே அவர் ஜெயம் கொண்டார். இதே வார்த்தைய கடைசியில ஒரு தடவையும் இயேசுவை பார்த்து சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? சிலுவையிலே இவர் அறைந்து தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் இதே வார்த்தையை அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீர் தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வார். ஆரம்பத்திலே நடந்த இந்த சோதனையிலே ஆண்டவர் ஜெயம் கொண்டபடியினாலே கடைசியிலே அதே வார்த்தையை சொல்லி பிசாசு அவரை சோதித்த போதும் ஆண்டவர் ஜெயம் பெற்றார். அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வரவில்லை. நான் தேவகுமாரன் தான் என்று காண்பிக்கும்படி அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வரவில்லை. அவர் அப்படியே மரித்தார். அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு சுதந்திரமாக இந்த இடத்துல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இயேசுவை போல இருக்கிறோம். பசித்தாலும் புலி உள்ள திங்காது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பசியை நமக்கு கொஞ்சம் அனுமதிக்கிறார் அப்பப்போ? வாசியுங்கள் ஒரு வசனம், நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில் 7வது வசனம். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். நமக்கு பசியே ஆண்டவர் கொடுக்கலன்னா தேன் கூட்ட கொடுக்கும் போது நம்ம தட்டி விட்டுருவோம், ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன பண்றார், அப்பப்போ கொஞ்சம் பசி நமக்கு உண்டாகும்படி செய்கிறார்.
பஞ்சத்தை உண்டாகும்படி செய்கிறார், வறுமை நம்மை வாட்டும்படி செய்கிறார். ஏன்னா ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் சந்தோஷமாய் சாப்பிடுவதற்கு நம்மை பழக்கப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அதனால ஆண்டவர் கொஞ்சம் பசி ஆண்டவர் கொடுக்கதான் செய்யறார். அல்லேலூயா. 2வது உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்ப 2வது ஆண்டவர் ஏன் பஞ்சத்தை வருவிக்கிறார், ஏன் பசியை தருகிறார்? ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்தும்படியாக. என்னத்தை ஆண்டவர் உணர்த்தணும்னு விரும்புகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பசியா இருக்கிற நேரத்துல நல்ல பைபிளை வாசிச்சு பாருங்க, திருப்தியா இருக்கும். வசனங்கள் ஒரு சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்கும் போதுதான் அந்த வசனங்களுடைய ஆழம் நமக்கு புரியும். சந்தோஷமா பசிக்குதுன்னு நினைச்சிட்டே பைபிள் வாசிக்க கூடாது. அல்லேலூயா. பசி இருக்கும்போது வசனங்களை நினைவு கூர்ந்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் இருதயத்துல அந்த வசனங்களை கொண்டு வரும்போது உங்க பசி எங்க போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஜெப நேரங்களில் அநேக நேரங்கள் உட்கார்ந்து பாருங்கள், சாப்பிடுவதையும் மறந்து ஜெபித்து பாருங்கள். எப்போ அந்த நேரத்துல பசிக்கிற பசி அன்னைக்கு பசிக்காது. அல்லேலூயா. தேவனுடைய வசனங்கள் சும்மா பேச்சுக்கு அங்க எழுதப்படல, அது சத்தியம். இது பரிசுத்த வேதம் மட்டும் அல்ல, இது சத்திய வேதம். இது எழுதப்பட்டவர்கள் எல்லாம் சத்தியம். அல்லேலூயா. முதலாவது நமக்கு திருப்தி உண்டாக பண்ணும்படியாக இருக்கிறத வச்சு திருப்தியா இருக்கிறதுக்காக ஆண்டவர் பசியை அனுமதிக்கிறார். 2வது ஒரு காரியத்தை உணர்த்தும்படியாக ஆண்டவர் பசியை அனுமதிக்கிறார். என்ன காரியத்தை உணர்த்துறதுக்கு? பதில் சொல்லுவோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உழைப்பான் என்பதை உணர்த்தும்படி ஆண்டவர் பசியை அனுமதிக்கிறார். பசி அனுமதிச்சு அப்ப என்னத்தை கொடுக்கிறாராம்? மன்னாவை ஆண்டவர் தருகிறார். வேதத்திலிருந்து வெளிப்பாடுகளை நமக்கு தருகிறார், வசனங்களை நமக்கு தருகிறார். அதனால நம்ம பிழைப்போம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா நமக்கு இந்த பசி முக்கியம் அல்ல, நமக்கு வேறொரு பசி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான். இந்த பசி முக்கியம் அல்ல, நமக்கு எந்த பசி இருக்கணும்? நீதியின் மேல் நமக்கு பசிதான் இருக்கும். இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும், இன்னும் எப்படி ஆண்டவருக்காக வாழ முடியும், இன்னும் எப்படி ஆண்டவருக்காக நான் நிற்க முடியும், இன்னும் எப்படி ஆண்டவருக்காக நான் சாட்சியா நிற்க முடியும்னு நீதியின் மேல் நமக்கு எப்படி இருக்கணுமா? பசிதாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? சங்கீதம் 107:8. சங்கீதம் 107:8 வசனம். கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பசியுள்ள வயிறை நன்மையினால் நிரப்புகிறார். என்ன எழுதியிருக்கு? பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். நீதியின் மேல் பசிதாக உடையவர்களாய் நாம் இருப்போமானால் நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். அல்லேலூயா. அநேக அப்போஸ்தலர்கள் பசியினாலே வாடி இருக்கிறார்கள். வசனங்களை வாசிக்க நேரமில்லை, குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே போய் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், அநேக நேரம் நான் பசியில இருந்தேன். 2 கொரிந்தியர் 11:27 மறுபடியும் சொல்லுகிறார், அநேக முறை நான் பசியில இருந்தேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பறக்கிறதுக்கு அன்னைக்கு ஏரோப்ளேன் இல்லை,
நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு வண்டி இல்லை, நடந்தே ஊழியம் செய்தார்கள், கப்பலிலே போய் ஊழியம் செய்தார்கள், கிடைச்சதை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. அதனாலதான் இயேசு நடந்து போகும்போது ரோட்ல மரத்தை பார்த்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தாரு, ஏதாவது கூட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாரு. அப்படித்தான் ஊழியம் செய்தார்கள். அநேக அப்போஸ்தலர்கள் பசியினால் வாடி இருக்கிறார்கள். ஒரு மிஷினரி இந்தியாவுக்கு வந்த போது அவருடைய தொப்பி அதை எடுத்து அதுல கொஞ்சம் கூழ் வாங்கி குடிச்சு ஊழியம் செய்தார். இந்தியர் அல்ல, வெளிநாட்டுக்காரர். அவங்க கையிலேயே சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவங்க, அவங்களுக்கு ஸ்பூன் இருந்தாதான் சாப்பிடுவாங்க. அப்படிதான் பழக்கப்பட்டவருடைய கையிலேயே உணவு படாத அளவுக்கு தான் அவர்கள் சாப்பிடுவார். அப்படிப்பட்டவர் தலையில வைக்கிற தொப்பி எடுத்து அதுல கூழும் கஞ்சியும் வாங்கி அதிலே குடித்து தேவனுக்காக ஊழியம் செய்கிறார். அப்படியெல்லாம் அவங்க ஊழியம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜாலியா இங்க வந்து உட்கார்ந்து வசனத்தை இவ்வளவு ஃப்ரீயா கேட்டுட்டோம். ஆமென். மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாளாய் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. எவ்வளவு நல்ல ஆண்டவர். 3 நாட்கள் இந்த இடத்துல நீங்களும் வசனம் கேட்கும்படி வந்திருக்கிறீர்கள். ஆனா உங்களுக்கு கேப் இருந்தது, நடுவில் வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட்டுலாம் வந்தீங்க. ஆனா அந்த ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. 3 நாட்களும் வசனமே போதும் இருந்தாங்க. அவங்களுக்கு பசி உண்டாயிருக்குமா? 3 நாட்களும் திருப்தியா இருந்ததுனாலதான் சத்தம் போடாம இருக்கும். இல்லைன்னா வெள்ளை பூண்டுக்கும் வெங்காயத்துக்கும் அழுத ஆரம்பிச்சிருப்போம். அல்லேலூயா. அதே நாடு தானே, அதே ஜனங்கள் தானே. ஆனா தேவ வசனத்தை கேட்கும் போது பசி உண்டாகாதனால 3 நாளும் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து நல்லா வசனம் கேட்கிறான். அவன் முடிச்சுட்டு எல்லாரும் போகணும்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, 3 நாட்கள் என்னுடைய வசனத்தினால என்னுடைய நன்மையினால திருப்தி ஆக்கிட்டேன். இவங்க வயிற்றுக்கும் நான் ஆகாரம் கொடுக்கணும். இவர்களை பசியாய் அனுப்ப எனக்கு மனதில்லை. நம்முடைய ஆண்டவர் பசியோடு வைத்திருக்க நம்மை விரும்பாதவர். ஒரு சில வேளைகளை அதை அனுமதித்தாலும் இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் சொல்லுவார், இவளுக்கு ஆகாரம் கொடுக்கணும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கொண்டு வாங்க, நான் அதை ஆசீர்வதித்து தருகிறேன். அது 5 அப்பமோ 2 மீனோ எது இருந்தாலும் அது அவர்களுக்கு போதும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். நாம் போகிற இடம் வந்து இருக்கிறது. காலையில வாசித்த ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 16வது வசனம். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இப்போ பசியா இருந்தோம்னா பசியே ஏற்படாத ஒரு இடத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்வார். இப்பொழுது பசியா இருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஏன்னா பசியே அடையாத ஒரு இடத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அங்கே பசியும் இல்லை, தாகமும் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திலே புசிப்பும் குடிப்பும் இல்லை, எப்பொழுதும் சந்தோஷம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் சுருக்கமாய் வேகமாய் அந்த காரியங்களை சொல்லிவிட்டு ஜபித்து முடிக்க விரும்புகிறேன். பசியை குறித்து பார்த்து விட்டோம். நிர்வாணம், வஸ்திரமே இல்லாமல் அநேக நேரத்திலே தேவனுக்காக கஷ்டப்பட்டவர்கள் அநேகம் உண்டு. இந்த நிலைமை வந்தாலும் அதுவும் நம்மை தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாது. இந்த நிர்வாணம் வேறு, இன்னொரு நிர்வாணம் இருக்கணும். ஆரோன் என்ன பண்ணா, கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டு
ஜனங்களை என்ன பண்ணா? யாத்திராகமம் 32:25. ஜனங்களை தாங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கினார். தேவனுடைய பண்டிகைங்கிற பேர்ல களியாட்டு நடக்கிறது. அந்த நிர்வாணம் தேவனை விட்டு அவர்களை பிரித்து விட்டது. அநேக ஆயிரங்கள் அன்றைக்கு செத்து மடியும்படி நேரிட்டது. ஏன்னா மோசே 40 நாள் மேல போயிட்டாருன்னு இவனுக்கு தெரியலையா எந்த தெய்வம் இவனை வழி நடத்துச்சு. எல்லாத்தையும் காணிக்க வாங்கி என்னத்தை உண்டாக்குனா? கண்ணுக்குட்டியை உண்டாக்கி அவங்களுக்கு முன்பா ஜனங்களை நிர்வாணமாக்கி ஆட வைத்தான். ஒரே சத்தம். யோசுவாவுக்கு அந்த சத்தம் எப்படி தோணுச்சு? பாட்டெல்லாம் பாடுறாங்க, நல்ல ஆவிக்குரிய ஜனங்க அப்படின்னு தோணுச்சு. நான் மோசே என்ன சொன்னா, இது பாடல் சத்தம் அல்ல, அல்லேலூயா, இது பாவத்தின் சத்தம். தேவ ஜனம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டது. தேவனுக்கு முன்பாக களியாட்டுகள் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். ஆட்டங்களும் பாட்டங்களும் தேவராஜ்யத்தில் நம்ம சேர்க்காதம்மா, சேர்க்காது. நாம் பிரிந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள். இந்த ஜனங்களை போல கண்ணுக்குட்டி முன்னாடி டான்ஸ் ஆடுற மாதிரி இன்னைக்கு சிலுவையை வச்சு அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறோம். அந்த டான்ஸ் நம்மை பரலோகத்துக்கு கூட்டி செல்லாது. நன்றாய் ஞாபகம் இருக்கிறது, சிவசிங்கையா அங்க இருக்கும்போது கடைசி நாட்களுக்கு முன்பாக இதே இடத்துல உட்கார்ந்து நானும் அவரும் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். நான் சொன்னேன், இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நடக்கிற அட்டூழியங்கள், தேவ ஜனத்துக்கு மத்தியிலே நடக்கிற கோமாளித்தனங்களை என்னால் சகிக்க முடியவில்லை என்று சொன்னேன். ஆராதனை செய்கிறேன் என்கிற பேரில் இவர்கள் போடுகிற ஆட்டம் தேவனுக்கு முன்பாய் அருவருப்பாய் இருக்கிறது என்று சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு வேதனையா இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்னு சொன்னார். பரிசுத்தவானாய் இருந்த அவர் சொன்னார், என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அப்படி இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் ஆட்டம் ஆட வைக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்தா அங்க விடுதலை உண்டாகும், அங்க நன்மை உண்டாகும், இருதயத்துல உயிர்ப்பு உண்டாகும், செத்த அவயமும் உயிரோட எழும்பும். பரிசுத்த ஆவியானவர் வந்து அதுதான் நடக்கும். ஆட்டங்களும் பாட்டங்களும் கேளிக்கைகளும் சினிமாவை போல பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அல்ல. ஏமாந்து போகாதிருக்கும். அப்படி செய்தோம்னா தேவனுடைய அன்பை விட்டு நம்மை அது பிரித்து விடும். நான் அநேக பரிசுத்தவான்களை பார்த்து மகிழுகிறவன். அவளை பார்த்தாலே ஆசையா இருக்கு. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை போல வாழ வேண்டும். படித்தவர்கள் அநேகரை எனக்கு தெரியும். நான் போகிற சபையில ஒரு நல்ல கல்லூரியிலே கோல்டு மெடல் வாங்கினவர், ப்ரொஃபஸரா இருந்தவர், அத்தனை விட்டு விட்டு தேவனுடைய ஊழியத்திற்காய் வந்தவர். வெள்ளை திப்பா, வெள்ளை வேஷ்டி, கால்ல பெரிய பெரிய செருப்பு அல்ல, சாதாரணமான ஒரு செருப்பு போட்டுக்கொண்டு அவர் நடந்து போவதை பார்த்தால் எனக்கு அழகா இருக்கும். என் இருதயம் உண்மையிலேயே சந்தோஷப்படும். தேவனுக்காக இப்படியும் வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உலகத்திலே வைத்திருக்கிறார். பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7000 பேரை இன்னும் ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நிர்வாணம் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காதிருப்பதாக. நிர்வாணமாகிய அவலட்சணம் என்று வெளிப்படுத்தல் 3:18 வாசிக்கிறோம். வாசியுங்கள். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு
நிர்வாணமாகிய உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கடிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் உன்னை தேவனை விட்டு பிரித்து விடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன தரேன்? வெண் வஸ்திரம் தரேன். அதை வாங்கி நீ உடுத்திக்கோன்னு ஆண்டவர் கட்டாயப்படுத்துற. ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய விருப்பம். அதனாலதான் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றார்? கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறான். நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் காதை கொடுத்திருக்காரா? இந்த காது மட்டும் இல்ல, இருதயத்துக்கும் காது இருக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கும் காது இருக்கு. இருக்குதா? எப்படி தெரியும் அது? எல்லா ஜபத்திலயும் ஒரு வசனம் இருக்கும். என்ன ஜபம்? என்ன வசனம் இருக்கும்? என் ஆத்மாவே, எதை பார்த்து சொல்றோம்? ஆத்மா காது இருக்குல்ல, ஆத்மா காது இருக்கிறதுனால தாவீது பார்த்து சொல்றேன், என் ஆத்மாவே செய்த உபகாரங்களையும் நீ மறக்காத, ஆத்மாவே நீ. இந்த காது மட்டும் கேட்டா பத்தாது, உள்ள இருக்கிற காதும் கேட்கும். இப்பதான் இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே ஏறும், இருதயத்திலே பதியும். நிர்வாணமாகிய அவலட்சணம் நம்மை கர்த்தரை விட்டு பிரித்து விடாதபடி அவர் இன்றைக்கு நமக்கு வெண் வஸ்திரத்தை தர ஆயத்தமாயிருக்கிறார். நாம் அதை உடுத்திக் கொள்வோமாக. நாச மோசம் என்று வேதம் சொல்லுகிறது. வசனங்களை வாசிக்க நேரமில்லை, இருந்தாலும் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனம். பவுல் ஒரு சில காரியங்களிலே எனக்கு மோசம் வந்தது என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11:26. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசம். எல்லா இடத்திலும் மோசம் இருக்கு. நாச மோசம் நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் இல்ல, சமுத்திரத்துல போனாலும் அங்கேயும் மோசம் வரும், ஆறுகளினால மோசம் வரும், சுய ஜனத்தினால மோசம் வரும், சொந்த சபை மக்களால சொல்ல மாட்டேங்க வரும், அந்நிய ஜனங்களால மோசம் வரும், எல்லா இடத்திலும் மோசம் வரும். அல்லேலூயா. ஆனா எந்த மோசமும் நம்மை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரித்து விடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசியாக பட்டயம். வசனங்களை வாசிக்க நேரம் இல்ல, நாம் கடைசி நாட்களிலே இருக்கிறோம். பட்டயம் நம்முடைய கழுத்துக்கு பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறோம்னு அந்த உணர்வு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் நாட்கள் வரப்போகிறது. வேதத்தை தூக்கிட்டு ரோட்ல நடந்தீங்கன்னா உங்களுடைய தலை வெட்டப்படும். இயேசுன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய நாக்கு வெட்டப்படும். இன்றைக்கும் அநேக தேசங்கள் உலகத்துல இருக்கிறது. அந்த தேசங்களிலே இந்த வேதத்தை கையில எடுத்துக்கொண்டு சுதந்திரமாய் தெரிய முடியாது. நீங்க நேச மாதிரி இப்படி 3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்களை வச்சா கூட நிறைய பேர் வரமாட்டேங்கிறோம். ஆனா அங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் இப்படிப்பட்ட கூட்டங்களை வைக்க முடியாது. இப்படி ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு மைக்கெல்லாம் வச்சுட்டு பேச முடியாது. அப்படி செய்தால் நேரா வருவாங்க, இருக்கிற எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றும் நடக்கிறது. ஈவன் டுடே, இன்றைக்கும் சில காரியங்கள் பேப்பர்ல வருகிறது, அநேகம் வருகிறது இல்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு பெரிய இடத்துல எவனாவது வந்து குண்டு போட்டா நமக்கு தெரியுது. ஆனா எத்தனையோ சின்ன இடங்களிலே ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக மரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் 1000. ஆனால் நமக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு திறந்த வாசலை தந்திருக்கிறார்.
அநேகர் பட்டயம் வரும்போது அவரை மறுதலித்து ஏமாந்து போய்விட்டார்கள். ஒரு அரசாங்கத்தின் கொடுமையினாலே 10 பேரை மண்ணிலே புதைத்து வைத்து அவருடைய தலையை வெட்டும்படியாக முடிவு செய்தார்கள். எல்லாரையும் மண்ணில் புதைச்சாச்சு, தலையை வெட்டுறதுக்கு இந்த அதிகாரி வந்து நிற்கிறார். அவர்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ இயேசுவை மறுதலித்தாய் ஆனால் உன்னை விட்டு விடுகிறேன், இல்லை என்றால் இந்த பட்டயம் உன்னுடைய தலையை வெட்டும். எல்லாரும் சொன்னாங்க, இல்லை நாங்கள் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். மறுபடியும் கேட்டாங்க. கடைசியா இருக்கிறவனுக்கு மட்டும் கொஞ்சம் இருதயத்துல அவிசுவாசம் வந்துருச்சு. அவனுக்குள்ள சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நான் இப்ப மறுதலிச்சிடுறேன், அப்புறமா ஆண்டவர் ஏற்றுக்கிறேன், என் உயிரே போயிருமே, நான் என்ன பண்ணுவேன், என் உயிர் போயிருமே நான் இப்ப மறுதலிக்கிறேன்னா அப்படின்னு ஜீவனை ஆண்டவருக்கு மேலாக நேசித்தபடியினால அவன் சந்தேகத்தோட இருந்தான். ஒவ்வொரு தலையா வெட்டும் போது அவனுக்கு பயம் வந்துட்டு அவன் சொன்னான், நான் ஆண்டவரை மறுதலிச்சிடுறேன். ஆனா அதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு போர் சேவகன், இவங்களை வெட்டுறதுக்கு நின்றுட்டு இருந்த அதே போர் சேவகன் அதை பார்க்கிறான். அவனுடைய கண்களுக்கு இவன் தலைக்கு மேல ஒரு கிரீடம் அப்படியே போயிட்டு 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 வந்துட்டு இருக்கு. அது அவனுடைய கண்களுக்கு தெரிகிறது. இவருடைய தலை வெட்டப்படும் போது அவர்கள் கிரீடம் சூட்டப்பட்டவர்களாய் பறந்து போகிறார்கள். அதை அவன் கண்ணில் பார்க்கிறான். இந்த கடைசி ஒருவன் மறுதலித்தானே, அவன் எந்திரிச்சு போனான் இல்லையா, அந்த குழியில இந்த போர் சேவன் வந்து இறங்கி நின்று கொண்டான். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இப்பொழுது அவரை மறுதலிக்க மாட்டேன், என்னை வெட்டுங்கள் என்று. அவருடைய தலை வெட்டப்பட்டது. அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பமானது. ஜீவ கிரீடம் சூட்டப்பட்டவனாய் இயேசுவுக்கு முன்பாக நிற்கும்படி அவன் ஜெயத்தோடு கடந்து போனான். பட்டயம் நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமான காரியம் அல்ல நான் சொல்லுகிறேன். இப்பொழுது ஒருவேளை நமக்கு கஷ்டம் தெரியாமல் இருக்கலாம், காலங்கள் வரப்போகிறது. இப்படி ஜெப கூட்டம் நடத்தணும்னாலே கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நடத்தணும்னு சொல்லுகிற அரசாணைகள் சீக்கிரம் வரும். அரசாங்கத்திட்ட பர்மிஷன் கேட்காம ஜெப கூட்டம் நடத்தக்கூடாது, பைபிள் கொடுக்க கூடாது, டிராக்ஸ் கொடுக்க கூடாது, தேவனுடைய வசனத்தை சொல்லக்கூடாது, சபைக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிற காலங்கள் வரும். இதை மறுதலித்தால் தான் உங்களுக்கு சோறு கிடைக்கும், இல்லைன்னா சாப்பாடே கொடுக்க மாட்டோம், கடையில எந்த பொருளையும் நீங்க வாங்க முடியாது காலங்கள் வரும். பட்டயம் நம்முடைய கழுத்திற்கு நேராய் வரும். அப்பொழுதும் அதுவும் நம்மை ஆண்டுடைய அன்பை விட்டு பிரித்து விடக் கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அப்போ நம்ம ஆண்டுடைய அன்பை விட்டு போயிட்டோம்னா நித்தியமாய் அவரோடு கூட மகிழ்ச்சியாய் இருக்கிற அந்த காலங்களை நாம் இழந்து விடுவோம். கண்களை மூடுவோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, எதுவும் நம்மை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க கூடாது. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க கூடாது. ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் அனுமதிக்கிறார் என்று 3 நாட்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். கடைசி காலங்களிலே வாழ்கிற நமக்கு தேவையான சத்தியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். விளையாட்டாகவோ வேடிக்கையாகவோ பார்க்க வேண்டிய காரியம் அல்ல இது.
தேவன் எச்சரிப்பாய் நமக்கு கடைசி காலங்களிலே இதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உபத்திரவப்படுகிற காலங்கள் சமீபித்திருக்கிறது. வியாகுலப்படுகிற காலங்கள் சமீபித்திருக்கிறது. துன்பப்படுகிற காலங்கள் சமீபித்திருக்கிறது. பசியோடும் நிர்வாணத்தோடும் நாச மோசங்களிலே பட்டயங்களிலே அடிபட வேண்டிய காலங்கள் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க கூடாது என்றால் ஆண்டவர் நமக்கு சொன்ன ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுங்கள். உபத்திரவங்களிலே மிகுந்த பரிபூர்ண சந்தோஷமுடையவர்களாக இருங்கள். உடைய வியாகுலத்திலே அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். உடைய துன்பத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினையுங்கள். பசியிலே தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்யுங்கள். நிர்வாணமாகி அவலட்சணம் மூடும்படி தேவன் கொடுக்கிற வெண்வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நாச மோசங்களிலே தேவனே நமக்கு துணையாயிருப்பார் என்று விசுவாசியுங்கள். பட்டயம் வரும்போது மரித்தாலும் ஆண்டவருக்காக மரிப்பேன் என்று உறுதியோடு நில்லுங்கள். நாம் இவைகளை செய்வோமானால் ஒரு பிசாசு அல்ல, எத்தனை பிசாசு எத்தனை சேனைகளோடு வந்தாலும் நம்மை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நம்மை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்தன் அன்பினால். நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்தன் அன்பினால். பிரிக்க இயலாதே யாதொன்றினாலுமே யுவன்பினின்றும் இயேசுவே. பிரிக்க இயலாதே யாதொன்றினாலுமே யுவன்பினின்றும் இயேசுவே. நாமல்ல, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். அவரே நம்மீது முதலாவது அன்பு செலுத்தினார். அவர் நம்மீது முதலாவது அன்பு செலுத்தினதுனாலே நாமும் அவரிலே அன்பு கூறுகிறதுனாலே அந்த நேச வைராக்கியம் பாதாளத்தை விட கொடியதா இருக்கிறபடினாலே இந்த அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. இந்த தேவனுடைய அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. வருகிறவைகள் வரட்டும், உபத்திரவங்கள் வரட்டும், வியாகுலங்கள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், நீதி நிமித்தம் துன்பங்கள் வரட்டும், இந்த சுவிசேஷத்து நிமித்தம் துன்பங்கள் வரட்டும், தேவ பக்தியாய் நாம் நடக்கிறது நிமித்தம் நமக்கு துன்பங்கள் வரட்டும், கவலை இல்லை. எதுவும் நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஜெபமாய் விசுவாச அறிக்கையாய் என்னோடு கூட சேர்ந்து இந்த அடிகளை திரும்பவும் என்னோடு கூட பாடுங்கள். அது ஒரு ஜெபமாய் ஆண்டுடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்படட்டும். ஒரு விசுவாசத்தின் அறிக்கையாய் தேவனிடத்தில் அதை சொல்லுங்கள். நான் அல்ல, நீரே என்னுடைய அன்பினாலே தெரிந்து கொண்டீர். இந்த அன்பினின்று என்னை எதுவும் பிரிக்க முடியாத ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். நானல்ல, நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்தன் அன்பினால். நானல்ல, நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்தன் அன்பினால். பிரிக்க இயலாதே யாதொன்றினாலுமே யுவன்பினின்றும் இயேசுவே. பிரிக்க இயலாதே யாதொன்றினாலுமே யுவன்பினின்றும் இயேசுவே. பிரிக்க இயலாதே யாதொன்றினாலுமே யுவன்பினின்றும் இயேசுவே.
ஆண்டவர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தருவதற்கான நோக்கம் நம்முடைய சுயநலத்திற்காக ஏதோ செய்து மகிமை தேடிக்கொள்வதற்கு அல்ல. கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் என்ன உபத்திரவம் வந்தாலும், என்ன வியாகுலம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், பசியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ பட்டயமோ மரணமோ தாழ்வோ எது வந்தாலும் கடைசி வரை அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காதபடி, அந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் அபிஷேகத்தை நம் மீது ஊற்றப் போகிறார். கொட்டடிக்கிறதுனால வருகிற அபிஷேகம் அல்ல. அமைதியாக இருக்கும் போதே புறாவை போல இறங்குகிற ஆவியானவர், புறாவை போல மென்மையாக இறங்குகிற ஆவியானவர், வானம் திறக்கப்பட்டதாய் அபிஷேகத்தை ஊற்றும்படி என் ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கண்களை மூடி விசுவாசத்தோடு அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த அபிஷேகம் கடைசி வரை நம்மை தேவனுக்குள்ளாய் நிறுத்தும். இந்த அபிஷேகம் கடைசி நாள் வரை நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும். கரையற்றவர்களும் குறையில்லாததுமாகி நம்மை கற்புள்ள கன்னிகையாக தேவனுக்கு முன்பாய் நிறுத்துவதற்கு இந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்யும். அபிஷேகிக்கிற ஆவியானவர் உங்கள் எல்லாரையும் அபிஷேகிக்கும்படி இப்பொழுதே அந்த அபிஷேகத்தை உங்கள் மீது ஊற்றுகிறார். அதை பெற்றுக் கொள்ளுங்கள், அதை பெற்றுக் கொள்ளுங்கள், அதை பெற்றுக் கொள்ளுங்கள், அதை பெற்றுக் கொள்ளுங்கள். மகிமையுள்ள அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கடைசி வரை தேவனுக்குள்ளாய் வைராக்கியமாய் இருப்பதற்குண்டான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். புரட்டப்படுகிற தேவ வசனங்கள் வருவதற்கு முன்பாக அந்த ஏமாற்று காரியங்களில் இருந்தெல்லாம் நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பகுதி வருகிற அந்த அபிஷேகம் உங்களை நிறைப்பதாக. அபிஷேகம் இன்னும் முழுமையாய் நீங்கள் அனுபவிக்கவில்லை. நிறைவான அபிஷேகம் இறங்கி வருகிறது. நிறைவான அபிஷேகம் இறங்கி வருகிறது. திறக்கப்பட்ட வாதத்தில் இருந்து விரிக்கப்பட்ட கைகளோடு ஆண்டவன் அபிஷேகத்தை உங்கள் மீது ஊற்றுகிறார். அபிஷேகம் கடைசி வரை நம்மை ஆண்டவருக்குள்ளாய் பாதுகாக்கும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த அபிஷேகம் நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால அந்நாள் வரைக்கும், அவர் வருகிற அந்த நாள் வரைக்கும், கடைசி எக்காலத்தில் சத்தம் தொனிக்கிற அந்த நாள் வரைக்கும் நம்மை ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாய் பத்திரமாய் பாதுகாக்கும்.
உனக்கு வருகிற உபத்திரவங்களை குறித்து கலங்காது, உனக்கு வருகிற வியாகுலங்களை குறித்து கலங்காது, நீ பட போகிற துன்பங்களை குறித்து கலங்காது. தேவன் கொடுத்த இந்த அபிஷேகம் அந்த நாள் வரைக்கும் அவருடைய அன்பிலே நம்மை நிலைத்திருக்க செய்யும். மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் வாக்கு மாறாத சத்திய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகளாய் நான் நம்முடைய சமூகத்திலே வந்தோம். எங்களை ஒரு முறை ரட்சித்து மன்னித்து மனம் திரும்பினோம், உண்மை ஏற்றுக்கொண்டோம். ஆனாலும் அநேக முறை உம்மை மறுதலித்தோம் ஆண்டவரே. எங்களுடைய செய்கைகளினாலே, வார்த்தைகளினாலே, எங்களுடைய பார்வைகளினாலே அநேக முறை உம்மை மறுதலித்தோம். இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக கூட பாவம் செய்துவிட்டுதான் வந்தோம். ஆனா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணின அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்றினீர். நிறைவான அபிஷேகத்தை எங்களுக்கு தந்தீர். நீர் இன்றும் எங்களை நேசிக்கிறீர் என்று
எங்களுக்கு விளங்க பண்ணினதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகம் இருக்கிறவரை உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி ஜெயித்த இயேசுவாய் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உபத்திரவத்தின் கொடிய நாட்கள் சமீபித்திருக்கிற இந்த வேளையிலே 2000 வருடத்திற்கு முன்பாய் வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதி வாசலண்டையில் நிற்கிறார் என்று. எவ்வளவு நெருங்கி வந்து விட்டோம் ஆண்டவரே அவருடைய வருகைக்கு. கடைசி நாட்களிலே உபத்திரவம் கொடிதா இருக்கும். அந்த நாட்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தை தேவன் எங்களுக்கு இந்த நாளிலே தந்திருக்கிறீர். 3 நாட்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஏன் பாடுகளை அனுமதிக்கிறீர் என்று தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்களை குறித்த உம்முடைய நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவாகவே இருக்கிறது என்று அறிந்து கொண்டோம். நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது என்று அறிந்து கொண்டோம். நன்மைகள் மட்டும் அல்ல ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற உபத்திரவம் எங்களுக்கு ஆசீர்வாதமே என்று அறிந்து கொண்டவையா. நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்களை உபத்திரவப்படுவதற்கு நாங்கள் தயார் என்று ஆண்டவர் கேட்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் கேட்டு வந்திருக்கிறார். கொடிய காலங்கள் வரப்போகிறதே, என்ன செய்ய போகிறாய் என்று. உபத்திரவப்படுவதற்கு தயார், வியாகுலப்படுவதற்கு தயார், துன்பப்படுவதற்கு நான் தயார், பசியிலும் நிர்வாணத்திலும் குளிரிலும் கஷ்டப்படுவதற்கு நான் தயார், நாச மோசங்களில் அடிபட்டு உழன்று வருவதற்கு நான் தயார், பட்டயத்தால் என்னை வெட்ட ஒப்பு கொடுப்பதற்கும் நான் தயார் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை என்ன வந்தாலும் நான் உமக்காக இருப்பேன், என்ன வேண்டுமானாலும் வரட்டும் ஆண்டவரே, எதுவும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. பவுல் தைரியமாய் சொல்லுகிறான். நாமும் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சவால் விட்டு இந்த நாளிலே சொல்லுவோமா. உபத்திரம் வரும்போது ஆண்டவரே நமக்கு உதவி செய்வார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 3 நாட்களும் எங்களோடு பேசினபடியினால் நன்றி சொல்லுகிறோம். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் எங்களுக்கு வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தைரியமா ஒப்பு கொடுத்துட்டோம். உபத்திரவப்படுறதுக்கும் வியாகுலப்படுறதற்கும் துன்பப்படுறதுக்கும் பாடுகளப்படுறதுக்கும் தயாராக ஒப்பு கொடுத்துட்டோம் ஆண்டவரே. ஆனா அவைகள் வரும்போது எங்களால நிக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு பலன் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல ஐயா. பேதுருவை போல நாங்களும் உம்மை பார்த்து சொல்லிட்டோம், மரணமே தவிர எதுவும் உம்மை விட்டு பிரிக்க முடியாதுன்னு. ஆனா அந்த வேலை வந்த போது பேதுரு மறுதளிச்சுட்டாண்டவரே. நீ சொன்னதை போலவே மறுதளிச்சுட்டா ஐயா. நாங்களும் அவனை போலத்தான் ஆயத்தப்பா, எங்களுக்கும் பலன் இல்ல ஆண்டவரே. நாங்களும் வாய்த்தவடால் பேசுறோம், ஆனா சுழல வரும்போது மறுதளிக்கிற பலவீனம் உள்ள இருதயம் உள்ளவர்கள் தான். ஆனாலும் விசுவாசத்தோடு சொல்லி இருக்கிறேன்ப்பா, என்ன வந்தாலும் நாங்கள் உமக்காக இருப்போம் என்று எங்களுடைய சுயபலத்துல நாங்கள் சொல்லல ஐயா, விசுவாசத்துல நாங்கள் சொல்லி இருக்கிறோம், விசுவாச அறிக்கையாக இடத்துல சொல்லி இருக்கிறோம். அதனால அந்த நாட்கள் வரும்போது நீரே எங்களுக்கு பலன் தருவீராக, நீரே எங்களுக்கு கிருபை தருவீராக, நீரே உடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடி பாதுகாப்பீராக ஆண்டவரே. உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். 3 நாட்களும் வாஞ்சையோடு உடைய வசனங்களை கேட்க வந்த இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
ஒருபோதும் சத்ரு இப்பொழுது கேட்ட வசனங்களை இப்படி இருதயத்திலிருந்து புடுங்கி போட்டு விடாதபடி கடைசி வரைக்கும் ஆண்டவரே பிரசங்கித்த என்னுடைய இருதயத்திலும் கேட்ட இவருடைய இருதயத்திலும் இந்த வசனங்கள் நிலைத்திருக்க உதவி செய்ய ஆண்டவரே. கடைசி வரை இந்த வசனங்கள் ஆண்டவரே விதையாய் மட்டுமல்ல, இந்த வசனங்கள் இருதயத்தில விதைக்கப்பட்டு இதோ அது வளர்ந்து 30, 60, 100 கனி கொடுக்கிறதா இவைகள் மாற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகளை குறித்து நாங்கள் 3 நாட்களும் தியானித்திருந்தாலும் ஆண்டவரே பாடுகளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே எங்களை மெய்யாகவே ஆசீர்வதித்திருக்கிறீர் ஐயா, இன்னும் ஆசீர்வதியும். எந்த நோக்கத்தோடு தேவையோடு இந்த ஜனங்கள் வந்திருக்கிறார்களோ கர்த்தர் அறிந்திருக்கிறேன். வியாதியோடு வந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி கர்த்தர் அனுப்பும். வேதனையோடு வந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதல் செய்கிறவராய் கூட இரும் ஐயா. தனியாய் வந்திருக்கிறேன், யாருமே இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு கடந்து செல்லுங்க ஏசப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாங்க, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகளை கர்த்தர் தாங்க ஏசப்பா. எல்லாரையும் உங்களுடைய அன்பிற்குள்ளாய் நீர் சேர்த்து கொள்ளும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மரண பரியந்தம் நீர் வருகிற நாள் வரைக்கும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டிய கிருபைகளை நீரே எங்களுக்கு தாரும், பாதுகாத்துக் கொள்ளும். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.